கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 5 வசனம். ஏசாயா 43:5. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். ஆமென். இன்றைய தியான வசனம் கர்த்தர் நமக்கு தரும் மிக பெரிய ஆறுதல் வார்த்தையாகும். இந்த வசனத்தின் முழுமையான அர்த்தத்தை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று முதலில் நமக்கு ஆறுதல் அளிக்கும் தேவன் தன்னை அவர் நம்முடன் நெருக்கமாக உள்ளவராக வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வில் சந்திக்கும் சோதனைகளில் பயப்படாமல் இருக்க ஊக்குவிக்கிறார். தெய்வீக ஆதரவை நாம் உணரும்போது பயம் நீங்கும். அடுத்ததாக, உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது கர்த்தர் இஸ்ரவேலின் மக்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் திரும்ப அழைப்பார் என்பதை குறிக்கிறது. கிழக்கு என்பது பாபிலோனின் ஆட்சிக்கு அடிபணிந்திருந்த நிலையில் இருந்து விடுதலைப்படுத்தப்படும் அந்த சமூகத்தை குறிக்கிறது. உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். மேற்கு மற்றும் கிழக்கில் பறந்து வாழும் இஸ்ரவேலின் மக்களை ஒருங்கிணைத்து அவர்கள் தமது தாய்நாட்டிற்கு திரும்பி வருவதை உறுதி செய்கிறார். இன்றைய தியானத்தில் நமக்கு கூறும் இந்த வசனம் தெய்வீக மீட்பு மற்றும் மறுமலர்ச்சி பற்றிய வாக்குறுதி ஆகும். அவருடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் அவர்களை மீட்டெடுத்து ஒரே குடும்பமாக சேர்ப்பார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்றைய தியான வசனம் கர்த்தரின் உறுதி, மீட்பு மற்றும் தெய்வீக பாசத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நம்பிக்கை வைத்தால் எந்த சோதனையிலும் நாம் பயமின்றி அவர் நம்மை மீட்டு ரட்சிப்பார் என்ற திட மனதுடன் இருப்போம். தேவன் நாம் எங்கோ சிதறியிருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை எங்கு இருக்கிறோமோ அங்கே இருந்து அழைத்து திரும்பி நம்மை தம்முடைய நற்செயல்களுக்காக பயன்படுத்துவார். இங்கு தேவன் தமது மக்களை கைவிட மாட்டார் என்று உறுதி அளிக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலோ மற்றெந்த காரணத்தினாலோ தேவ சமூகத்தை விட்டு விலகி பல்வேறு திசைகளில் நாம் வழி தப்பி திரிந்தாலும் தேவன் மீண்டுமாக அவருடைய சமூகத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகிப் பெருகும் என்று கர்த்தர் கூறுவதை
எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை போஷிக்கிறார், வழி நடத்துகிறார் என்று ஏற்கனவே தியானித்தோம் அல்லவா? இன்றும் ஒரு மேய்ப்பனாக சிதறுண்டு கிடக்கிற ஆடுகளை கூட்டிச் சேர்ப்பேன் என்று வாக்களிக்கிறார். இது தேவனின் மீட்பு செயல் மட்டுமல்ல, மக்கள் திரும்பி வருவதன் மூலம் வாழ்வில் வளம் சேர்ப்பதையும் காட்டுகிறது. தேவனின் ஆவிக்கூடமான ஆடுகள் பிரிந்தாலும் தேவன் தாம் மீட்டெடுப்பார் என்பதற்கான வாக்குறுதியை இன்றைய தியான வசனம் வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்வதிலிருந்து தேவன் நாசத்திற்கு பின்னரும் தனது மக்களை மீட்டெடுத்து தாயகத்திற்கு திரும்ப அழைத்து வந்து அமைதியாக வாழ வைத்து விடுவார் என்ற உறுதியை அளிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை சிதறிய நிலையில் இருந்து திரும்ப அழைத்து நம் வாழ்வை புனரமைக்கிறார் என்பதை இன்றைய தியான வசனம் மூலம் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி கூறுவதை எரேமியா 31:10 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளைச் சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு, நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார் என்று மீகா தீர்க்கதரிசி கூறுவதை மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம் மக்களின் தேவைகளை பார்த்து அவர்கள் மீது பாசத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறார். தேவனின் பரிபூரண ராஜ்யத்தில் ஒவ்வொருவருக்கும் தாயக உரிமை மீண்டும் நிலைநிறுத்தப்படும் என்று உறுதி அளிக்கிறது. இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை மீட்க முடியும் என்பதை விசுவாசித்து பயம் விலக்குங்கள். தேவன் தனது மக்களை எங்கிருந்து வேண்டுமானாலும் திரும்ப அழைக்கவும் அவர்களை புதிதாய் வாழ வைக்கவும் தகுதி ஆனவர். நாம் சிதறி தொலைந்து போகும் நிலையிலும் கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறந்துவிட மாட்டார். தேவனின் இந்த வாக்குறுதிகளை நம்பி அவர் பாதம் பணிவோம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே வாழ்வின் மிக பெரிய ஆறுதல். என்ன, நிஜமாவே தேவன் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற பரிபூர்ண விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குல்ல? ஸோ அவர் பாதம் பணியுங்கள். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.